இறைவன் நமக்கு அருமையாக அந்த நதியை கொடுத்துருக்கிறார். நம் மக்கள் சிலர் இந்த பாருங்கள், இவ்வளவு கழிவு துணிகள் 2 டன்னுக்கிட்ட இருக்கும் அந்த துணி மட்டுமே. இதை 3 நாளாக இந்த பாலத்தின் மேல் பகுதியிலிருந்து இந்த ஒரு 200 அடி தூரத்தில் மட்டும் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த பரிகாரம் என்கிற இதில் துணிகள் கொண்டு போடுறாங்க. சிலர் வீட்டில் ஆகாத துணிகளை ஆற்றுல கொண்டு போடுறதுக்குன்னு அப்படி பண்ணுறாங்க. நம்ம வீட்டிலையே கழிக்கிறதுக்குன்னு கழிப்பிடம்னு ஒரு இடம் வச்சுருக்கிறோம், சமையல் கூடன்னு ஒரு இடம் வச்சுருக்கிறோம், ரெஸ்ட் ரூம்னு ஒன்று வச்சுருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டையே அவ்வளோ தூரம் பராமரிக்கும் போது நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்கிறோம்னா, இந்த வற்றாத ஜீவநதி ஓடிக்கொண்டு இருக்க போய் தான் நாம் வீட்டில் இந்த தண்ணீரை திறந்த உடனே தண்ணி குடிக்கிறோம், நம்மளுடைய அன்றாட தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் மாதக்கணக்காக இந்த பகுதியில், கள்ளக்குறிச்சி பகுதியிலே சுமார் 7 வருடங்களாக இந்த துணிகளை எடுத்து இந்த குப்பைகளெல்லாம் அகற்றி மரங்கள் நட்டு பராமரித்து கொண்டு இருக்கிறோம். இந்த பாருங்கள், செருப்பு பழஞ்சி கிழிஞ்சு போன செருப்புகளை இங்கே போட்டு போயிடுதாங்க. இதே அவங்க வீட்டில் எப்படி அவங்க பாட்டு இஷ்டத்து போடுவாங்களா? பிளாஸ்டிக் பாட்டில்கள் வாராங்க, குளிக்காங்க, சாப்பிட்றாங்க, அப்படியே டிஸ்போஸ் போட்டு போயிடுதாங்க. இந்த பாருங்கள், நம்ம மதுபான பிரியர்கள், நம் சகோதரர்கள் இவ்வளோ பாட்டில் இந்த இடத்துல மட்டும் எடுத்துருக்குறோம். இதில் பூரா உடஞ்ச பாட்டில்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது இந்த குளிக்கக்கூடிய நம் சகோதரருடைய கால்களை பதம் பார்க்கும். அப்போ இந்த மது குடித்து பாட்டிலை போடக்கூடிய அந்த கலாச்சாரத்தை ஓய்க்க வேண்டும். இதெல்லாம் பிளாஸ்டிக், இவ்வளோ பிளாஸ்டிக் இந்த ஒரு பகுதியில் மட்டுமே. நம் நதி பாவநாசத்தில் ஆரம்பித்து புன்னக்காயில் வரை முடியுது. கிட்டத்தட்ட 136 கிலோமீட்டர் ஓடுது. ஒவ்வொரு பகுதியிலையுமே இவ்வளவு கழிவு துணிகளும் இவ்வளோ இதையும் போட்டால் நாம் குடிப்பதற்கு நீருக்கு எங்கே போவோம்? அசுத்தத்தை நாம் பயன்படுத்த முடியுமா? பூக்கள் ப்ரேயர் பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணி அந்த பூக்களை பிளாஸ்டிக் கவரில் சுற்றி பக்குவமாக போட்டுறாங்க. இந்த பிளாஸ்டிக் கவரானது மக்காது. இதில் உள்ள பூக்களும் அதில் கிடந்து சாக்கடை போன்ற ஒரு நிகழ்வாயிரும். அந்த துணிகளையும் இந்த இதையும் எடுக்கும்போது தான் அந்த உணர்வு நமக்கு தெரியும். அந்த இடத்துல சாக்கடை மாதிரி கிடக்கும், எவ்வளோ பார்க்க ஓட அழகாக தெரியுது. அந்த தங்கியிருக்க இடத்துல அதை எடுக்கும்போது தான் எடுக்கிற மனிதர்களுக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குங்கிறதை. அதை எடுத்து உடுத்த உடனே அந்த தண்ணீர் எவ்வளோ அழகாக ஓடுது பற்றி தெரியுமா? இதெல்லாம் இந்த தவறு செய்யக்கூடிய சகோதரர்கள் எப்படி திருத்தணும் எங்களுக்கு வழி தெரியலை. நாங்கள் எவ்வளோதான் தன்னார்வமாக இந்த மாதிரி பணிகள் செய்து கொண்டிருந்தாலும் தவறு செய்யக்கூடியவர்கள் தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் பணியாளர்கள் கிடையாது, நாங்கள் தன்னார்வலர்கள். ஏதோ எங்களால் முடிஞ்ச பணிகள் இந்த பகுதியில் செஞ்சிட்ருக்கோம். நம் தாமரையிலேருந்து நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து குழுவாக சேர்ந்து மரங்கள் நட்டு கிட்டத்தட்ட ஒரு